ரதியக்கா அடுப்படியில் அக்கா இன்றைக்கி முள்ளங்கி சட்னி செய்ய போகிறேன். அக்கா எப்படி செய்கிறேன் பார்ப்போம் வாங்க. ஒரு முள்ளங்கி எடுத்துருக்கேன், தோல் சீவியாச்சு, நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது நம்ம தேங்காய் எல்லாம் துருவோம்ல, அதில் நல்லா துருவி எடுத்துக்கலாம். இது வதக்குறதுக்கு தான், அதனால் இந்த பெரிய துருவல்லே துருவி எடுத்துக்கலாம். சின்னதுலேயும் துருவி எடுத்துக்கலாம். பெரிய துருவலில் துருவினா அந்த சாறு நிறைய வெளியேறாமல் இருக்கும். சின்ன துருவல்னால் ரொம்ப சாறு வெளியேறிட்டு இருக்கும், அதுக்காக தான். இப்போ அக்கா ஒரு முள்ளங்கி துருவினதில் இவ்வளோ வந்திருக்கு. அந்த பெரிய துருவில் தான் துருவினேன். இது தண்ணியிலலாம் போட தேவையில்லை. ஆனால் ஒரு தண்ணி இல்லாமல் இப்படி நல்லா சாரை பிழிஞ்சு எடுத்துக்கணும். எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த முள்ளங்கினுடைய அந்த ஸ்மெல் இருக்காது சட்னியில். நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கும். எல்லாத்தையும் அக்கா பிழிஞ்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இந்த சாறு ஃபுல்லாக அக்கா பிழிஞ்சு எடுத்துகிட்டு பாருங்கள். எவ்வளோ சாறு வந்திருக்கு பாருங்கள் ஒரு முள்ளங்கியில். இது வந்து நல்லது தான். நம்ம அந்த முள்ளங்கி சாறு தான் வெறும் வயிற்றில் குடிக்க சொல்லுவாங்க, இந்த கிட்னியில் கல் இருக்கிறதுக்கெலாம், யூரினில். ஆனால் இது வந்து இப்போது வெறுமையாக குடிக்கிறது கொஞ்சம் வாட்ரு ஊற்றி கலந்து கூட நம்ம குடிச்சிக்கலாம். அது டாக்டர் கேட்டு தான் குடிக்கணும். அக்கா வந்து அந்த மாதிரி குடிச்சு இது வரைக்கும் நான் முள்ளங்கி சாறு தனியாக குடித்து பார்த்ததில்ல. இப்போ வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? இது முள்ளங்கி சாப்பிடாதவங்க இந்த சட்னி முள்ளங்கி சட்னியே தெரியக்கூடாது. அதனால தான் எங்கள் வீட்டில் முள்ளங்கி நிஜமாகவே ஹஸ்பண்டுக்குலாம் பிடிக்காது. முள்ளங்கி லூக்கர் இதெல்லாம் என் ஹஸ்பண்டு பிடிக்காது. ஆனால் இந்த சட்னி வச்சு அது என்ன சட்னின்னு தெரியாமலே சாப்பிட்ருவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா வச்சுருக்கிறேன். உதிரியாக எடுத்தாச்சு. இந்த சாறு நம்ம இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தூர கொட்டிக்கணும். இப்போ அக்கா அடுப்பில் வடை சட்டி சின்னதாக வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்குறேன். அதில் வந்து ஒரு 4 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்னதாக தான் இருந்துச்சு, அதை ஒன்று மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன். அப்புறம் நம்ம அந்த முள்ளங்கி எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு, ஏன்னா இது நல்லா வதங்கணும், அதனால் மொத்தமாகவே போட்டு வதக்கணும். இந்த முள்ளங்கி நல்லா வதங்கணும். நம்ம வந்து இது சட்னி செஞ்சதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கக்கூடாது. வச்சா நல்லதில்லை சட்னி. இந்த மாதிரி ஹெல்த்தியான சட்னி சாப்பிடும்போது அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. ஒரே இதுலேயே வதக்குறதோடு சரி, நல்லா வதக்கணும். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய், இது கொஞ்சம் வாசனை வித்தியாசமாக கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது ஆப்ஷன் தான். அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சட்னியில் ஒரு பச்சை மிளகாவும் போட்டு வதக்குறது. இது கொஞ்சம் நல்லா வதக்கும். இப்போது முள்ளங்கி நல்லா வதங்கிருச்சு. இங்கே பாருங்கள், பக்கத்தில் எடுத்து காமிக்கிறேன். கலர் மாதிரி இருக்கா? நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கணும். தக்காளி ஏன் லேட்டாக போடுறோன்னா அப்போ தான் முள்ளங்கி நல்லா வேகும். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு எடுத்து அப்படியே ஆற விட்டுக்கலாம். உங்களுக்கு காஞ்ச மிளகாத்தூள் அக்கா சட்னியில் ரொம்ப காரம் தேவைன்னு 4 மிளகாத்தூள் போட்டுக்கேன் பெருசு பெருசாக. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒரு வத்தல் குறைச்சிக்கலாம். சரியா? இது இப்படியே ஆற விட்டுடலாம். அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நல்லா ஆற விட்டுருவோம். இந்த சட்னி செய்யும்போது அக்கா ரொம்ப எண்ணெய் ஆயில் கம்மியாக ஊற்றிருக்கிறேன். ஏன்னா இந்த முள்ளங்கி வந்து நம்மளுக்கு மருத்துவ குணம் இருக்கிறதுனால ஹெல்த்தியாக சட்னி சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஆயிலை கம்மி பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த ஹெல்த்தி நல்லா கிடைக்கும். இதை அப்படியே ஆற விட்டுருவோம். அவ்வளோதான், ஆறிச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ தான் நம்ம சால்ட்டு சேர்க்குறோம். ஒரு அரை ஸ்பூன் மீடியம் ஸ்பூனில் கல் உப்பு. அப்புறமா எங்களுக்கு புளி டேஸ்ட்டு அவ்வளோ பிடிக்காது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே. அதனால் அக்கா பாருங்கள் எத்தனோடு இவ்வளோ தான் புளி சேர்த்துருக்குறேன். நம்ம தக்காளி வந்து சின்ன தக்காளி கட் பண்ணி வதக்கியிருக்கிறோம். இப்போ நம்ம இது தண்ணி ஊற்றி சட்னி பார்த்துக்கு அரைச்சிட்டு வந்துடும். வாட்ரு ஊற்றி அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு வாய் சாப்பிடும்போது உங்களுக்கு இது வெங்காய சட்னியான்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு வாய் சாப்பிடும்போது தக்காளி சட்னியான்னு கேட்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்மளுக்கு முள்ளங்கி சட்னி சொன்னாதான்ப்பா தெரியும். இதை செஞ்சு பார்த்துட்டு அக்காவுக்கு நீங்கள் சொல்லுவீங்க. அப்புறமா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம அப்படியே இந்த முள்ளங்கி சாறு கொடுக்க சொல்லுவாங்கள்ல, யூரின் இதில் கல் இருக்கிறவங்களுக்கு, கிட்னியில் கல் யூரின் கல் இருக்கவங்க கொடுக்க சொல்லுவாங்க. அப்படி கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் காரம் ரொம்ப குறைச்சிட்டு ஒரு அரை காஞ்ச மிளகாய் மட்டும் கிள்ளி போட்டு இதே மாதிரியே தாளித்து, தக்காளி அவாய்ட் பண்ணிடுங்க, தாளித்து சட்னியாக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ரைஸில் போட்டு பசைஞ்சு 2 உருண்டை சாப்பிட சொல்லுங்கள். ரொம்ப 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 ஹெல்த்தி கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த சாறை அது மார்னிங் குடிக்க சொல்லுவாங்க. அக்கா வீட்டில் யாருக்கும் கொடுத்ததில்ல, அதனால் உங்கள்கிட்ட நான் கன்ஃபார்மாக அந்த மாதிரி சொல்ல முடியல. அக்கா எது செய்கிறனோ, எனக்கு எது நாங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கோமோ அதை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லுவேன். அதை மட்டும் தான் அக்கா செய்வேன். இப்போ வந்து இதுக்கு குட்டியாக ஒரு தாளிசம் போட்டுருங்க. இப்போ ஒரு தாளிசங்கரண்டியில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன் அக்கா. ஆயில் ரொம்ப சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தி சட்னிலாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக கடுகும் கடலைப்பருப்பு மட்டும் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. உருட்டு பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம். அக்கா நீ கடலைப்பருப்பில் தாளித்து ஒரு 2 தடவை தாளித்து பார்த்தேன், நல்லா வாசனையாக டேஸ்டியாக இருக்குது. அதனால் போட்டுருக்கேன். இது கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ கடுகு பொடிஞ்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு அக்கா கருவேப்பிலை போடுறேன். அடுப்பு பற்ற வச்சுட்டே இருக்கும்போது போட்டோம்னா இந்த தாளிப்பு கரண்டில் போடும்போது அப்படியே நெருப்பு பிடிச்சிருக்குப்பா. ஒரே ஒரு காஞ்ச மிளகா, சும்மா அந்த காஞ்ச மிளகா வந்து கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் பிரட்டி எடுக்கும், வாசனை நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே சட்னியில் தூக்கி ஊற்றிக்கலாம்.
இந்த சட்னியை அடுப்புலலாம் வைக்காதீங்க. வச்சா நம்மளுக்கு அதை அரைச்சதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டோமோ சூடு பண்ணோமோ அந்த ஹெல்த்தி நம்மளுக்கு முள்ளங்கியில் கிடைக்கிற சத்தே போயிடும். அவ்வளோதான், ஹெல்த்தியான முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போவே ரைஸை போடுங்க. அப்படி இல்லைனா சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வச்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு ரைஸில் போட்டு ஒரு வாய் ஊட்டி விட்டுருங்க. நம்ம குழந்தைங்க விரும்பாத ஐட்டத்தை நம்ம ஒரு வாய் ஊட்டி விட்டோம்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிட்ருவாங்க. அது எல்லா அம்மாக்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி செஞ்சுருங்க. தேங்க்யூப்பா. இது அக்கா ரதியா காடுப்படியில் வீடியோ அக்கா போட்டிருக்க, போய் பாருங்கள். ரதியா காடுப்படியில் 35 சட்னி அக்கா இது வரைக்கும் வீடியோ போட்டிருக்கேன். வெரைட்டி ஆஃப் சட்னி 35 போட்டிருக்கிறேன். போய் பார்த்துட்டு எந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அக்கா கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.